என் புருஷனை முதல்ல இந்த பிள்ளைக்கு எங்க பிள்ளைக்கு இதை செய்ய சொல்லுங்க பாருங்க அப்படின்னு நீங்க சவால் வைக்கலாம். அவங்களால செய்ய முடியான்னு பாத்துருவோம். The boys are ready. ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. டயாப்பர் சேஞ்ச் பண்ணும் சார். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. அப்படியே அப்ப கழட்டுவாங்க. இப்ப பாரியா ஏப்பா டைப்பரை பிச்சு தான் எடுப்பாங்க. நீங்க என்னப்பா உள்ளாடே கலட்டுற மாதிரி கலட்டுறீங்க? யாயா உயிரை வாங்குற? எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். தூக்குங்க. இது என்ன பண்ணு கேக்குறீங்களா? எடுங்க. பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் 3% வட்டி கொடுப்பாங்க. மச்சான் சமகலை 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 சமகலை. இவர் பண்ணதுல என்னென்னலாம் தப்பு? எல்லாமே தப்பு சார். நீ புடுங்கு புறாமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. ஃபர்ஸ்ட் அதை கிழிக்கணும். அதை ரேப் பண்ணி போகணும்னு சொல்லியிருக்கேன். அதை ரேப் பண்ணல. உள்ள தூக்குறது பார்த்தா அது புது டயப்பர் கிழிஞ்சிரும். அந்த மாதிரி தூக்குறாரு. வயசுக்கு வம்புலுக்கிற சைஸ் ஆடாது பாவம். அப்பாவி பிள்ளையா இருக்குது. யூத்னா அப்படித்தான் இருக்கும். யூத்னா அப்படித்தான் இருக்கும். WWFல நடக்கும் சார் வீட்ல. அவ கரெக்ட்டா மேல ஏறும் போது சைடுல திரும்பிக்கிறது. அப்ப ஏறவே அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி. அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். சரி என் பையனுக்கு Dress சேஞ்ச் பண்ணி விடுங்க சார். Dress சேஞ்ச் பண்ணு. சரி தம்பி வாங்க. எங்க இருக்காப்ல? அச்சரா அலே வெள்ளையத்தே வா. முதல்ல இது என்ன கட்டிங் இது? எங்க ஏரியால வந்து இதுக்குன்னு தனியா எனக்கு மட்டும் போட்டோ வச்சிருக்காங்க சார். என்னன்னு? இந்த மாதிரி யாருமே கட் பண்ணதே இல்ல. அதுதான் தலைமையில கீறி புள்ள படுத்திருக்குது. ஏண்டா பரதேசி நாயே, என்ன வைக்கப்படாது, கையை கிழிச்சிச்சேடா. இது எங்க ஸ்டைல். என்னடா சொல்ற? விடிய விடிய அங்கே இருந்தியா? அப்புறம் யார் தான் காம்ப்ரமைஸ் பண்ணா? கக்காதா. அவனுக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு. Dress யார் பண்ணி விடுவா? அப்பா. Dress யார் மாத்தி விடுவா? அம்மாவா அப்பாவா? அப்பா. ஏங்க எல்லாமே அப்பா அப்பாங்கறான். சபாஸ் புலிகேசி. யாரு Dress போட்டு விடுவா? அம்மா மூணி அம்மாவா? டேஸ் அப்பாவா? சாரிடா. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நான் சொல்றத கேட்டானே. அப்பாடா. சாக்லேட்ஸும் வாங்கிட்டு வந்தா நைட் ஷிஃப்ட்ன்ற பேர்ல மொத்தத்தையும் காலி பண்ணி ஃப்ரிட்ஜ் காலியா இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் இவ ஃப்ரிட்ஜ் திறந்து மம்மி சாக்லேட்ட காணோம், ஸ்நாக்ஸ காணோம். இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்கிறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. தேன் மிட்டாய் வாங்கிட்டு வந்து வைப்போம். அதுல ஒரு பாக்கெட்ல கிட்டத்தட்ட ஒரு 40-50 இருக்கும். ஒரு 2 டேஸ்ல அந்த பாக்கெட் காலி ஆயிடும். யாருமே சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. மொத்தமா அவன் தான் சாப்பிட்டுருப்பான். இது கூட பரவாயில்லைங்க. பச்சை குழந்தை குடிக்கிற பாலை இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டிலோட புடிங்கி குடிச்சிட்டாங்க. என் குழந்தை ராத்திரி எல்லாம் பாலுன்னு அழுதுட்டே இருந்துச்சுங்க. ஆனா இவன் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். பிச்சைக்கார பையன். குச்சி மிட்டாய் கூட சார் வெறும் ஒரு குச்சி மிட்டாய் வச்சா ஃப்ரிட்ஜை தந்தீங்கன்னா குச்சி மட்டும் இருக்கும். அங்க மிட்டாய் இருக்காது. அதுல அது குச்சி தூக்கி டஸ்ட்பின்ல போட்டிருக்கலாம். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. இல்லை சார் நான் போட்டுருவேன் சார். சில டைம் வந்து எங்க குச்சி அங்க போயிட்டா மாட்டி போகணும்னு இதுல வச்சிருவேன். இதுலயும் மாட்டிக்கணும் சார். அவ்வளவு. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இவன் சாதாரணமான ஆள் இல்ல சாமி. அவனும் இப்படிதான் ட்ரை பண்றான் பாவம். நீங்களும் கொஞ்சம். இல்ல சார் எனக்கு என்னன்னா குழந்தைக்கு ஸ்வீட் வந்து கொஞ்சமா கொடுக்கலாம் அப்படின்றதுனால தான். சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. 10 மடங்கு இருக்கான். என் பொண்ணுக்கு 1 வயசா இருக்கும் போது ஒரு ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டார் டம்ளர் தேடி நானும் என் ஹஸ்பண்டும் போனோம் சார். 2-3 கடை ஏறி ஒரு கடையில் கிடச்சிது. வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சா அதில் இவ டீ குடிக்கிறாள் சார். அதுலேயும் பபிள்ஸ் விட்டு டீ குடிக்கிறாள் சார்.